ஹாய், வெல்கம் டு மை சேனல். கிரிஜா கேக் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவெல்லாம் யூடியூப்பில் சமைக்க வந்துட்டான்னு சொல்லி என்னுடைய யூடியூப் சேனல் பற்றி டிமோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். வாங்க, இன்றைக்கி சிக்கன் சுக்கா பெரட்டை வீடியோ பார்க்க போகிறோம். அது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் கழுவி எடுத்துக்கிட்டேன். சிக்கனில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா 1 ஸ்பூன். நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 நிமிஷம் ஊற வைங்க. அப்போ தான் சிக்கனோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சிக்கன் சுக்கா பெரட்டலுக்கு தேவையான மசாலா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. 3 பட்டை, 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 4 லவங்கம் போட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா, 3 வரமிளகா செப்பரேட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த மசாலா 5 நிமிஷம் ஆற விடுங்க. இது போல் பவுட்ரு அரைச்சிக்கோங்க. 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, தக்காளி, மசாலா போட்டு ஊற வைத்த சிக்கன், அரைத்த மசாலா இதெல்லாம் சேர்த்து இப்போ சிக்கன் சுக்கா பெரட்டா செய்ய போகிறோம். கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுபட்டதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வறுபட்டதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி வேகவே இல்லை, சிக்கன் போட்டுட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? தக்காளியும் சிக்கனும் ரெண்டுமே சேர்ந்து பாயில் ஆகும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சுக்கா பெரட்டல். தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. வீட்டிலையே நேச்சுரலாக செய்த ட்ரை மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே வேகட்டும். திறமை இல்லாத மனுஷன் யாரும் இல்லைங்க. எல்லாருக்கும் திறமை இருக்குது. எனக்கு யூடியூப்பில் ஒரு குக்கிங் வீடியோ, லாங் வீடியோ எப்படி எடிட் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன். என் திறமைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் இது போல் லாங் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஏன் என் சேனலை டிமோட்டிவேஷன் பண்ணுறீங்க? யூடியூப்பில் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ் நான் நடத்துகிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கு தெரியும். ஒரு லாங் வீடியோ எடிட் பண்ணி போடும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், டைட்டில் கொடுக்கணும், தம்ப்நெயில் கொடுக்கணும், டைப் பண்ணணும். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், நான் பண்ணுறேன். மொபைலில் ஹோம் டேபிள் என்னோடய சேனல் வந்தால் பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா தள்ளிட்டு எத்தனையோ சாங்ஸு, காமெடி, டான்ஸ் வருது பாருங்கள், பார்த்துட்டு போங்க. சிக்கன் சுக்கா பெரட்டல் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். வீட்டிலே அரைத்த மசாலா சேர்த்து நம்ம செய்யும்போது வாசனை மணமாக இருக்குது. தண்ணி இல்லாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. சிக்கனை ட்ரையாக வறுத்து சிக்கனோட மசாலாவும் சாப்பிடும்போது சிக்கன் சுக்கா பெரட்டல் அல்டிமேட். இதோட காம்பினேஷன் ரச சாதம், சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் சுக்கா பெரட்டல் வீடியோ பார்த்துருப்பீங்க. சிக்கனை எப்படிலாம் நம்ம மேக்னேட் பண்ணணும், என்னென்ன மசாலா இன்க்ரீடியன்ட் சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அது பிரகாரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டிலே நேச்சுரலாக செய்து சாப்பிடுங்க. சிக்கன் சுக்கா பெரட்டல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சமையல் வீடியோ பார்க்கலாம். பாய்.